ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA சான்றை வழங்குமாறு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு வழக்கு விசாரணையை ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. தாவேகா தலைவரும் நடிகருமான விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க உத்தரவிடக் கோரி பட தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஆஷா படத்திற்கு UA சான்று வழங்க உத்தரவிட்டார். இதற்கு எதிராக தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா தலைமையிலான அமர்வில் சென்சார் போர்டு உடனடியாக மேல்முறையீடு செய்தது. தனி நீதிபதி தங்கள் தரப்பில் பதில் மனுவை அளிக்க அவகாசம் கொடுக்கவில்லை என்று சென்சார் போர்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேல்முறையீட்டு மனு குறித்து விசாரித்த தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா அமர்வு தயாரிப்பு நிறுவனத்திற்கு சரமாரியாக கேள்வியை எழுப்பியது. படத்திற்கு சென்சார் சான்று பெறுவதற்கு முன்பாக வெளியீட்டு தேதியை அறிவித்தது ஏன்? சென்சார் சான்றிதழுக்காக காத்திருக்காமல் நீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுப்பது ஏன்? நீங்கள் ரிலீஸ் தேதியை அறிவித்து விட்டீர்கள் என்பதற்காக எல்லோரும் உங்கள் விருப்பத்திற்கு செயல்பட வேண்டுமா என தொடர்ச்சியாக கேள்வியை எழுப்பிய நீதிபதிகள் பல்வேறு நடைமுறைகள் இருக்கும்போது சான்றிதழுக்காக காத்திருக்க வேண்டும் என்ற கருத்தையும் முன்வைத்தனர். தொடர்ச்சியாக ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க கோரி தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்த தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா அமர்வு மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்க பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜனவரி 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. விசாரணை தேதியை பொங்கல் விடுமுறைக்கு பின்னர் உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளதால் ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.